ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலேருந்து வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா 2 விதமான பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பார்த்தோம்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற பணிக்கும், இரண்டாவது லைப்ரரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கும் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலம் தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ டேட்டு பார்த்தோம்னா 7/10/2024 நடக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் பற்றி டீடைல்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ பார்த்தோம்னா இந்த 2 போஸ்ட்டுக்கு வந்து நடக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற பணிக்கும், லெபார்டரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கும் வந்து இன்டர்வியூ நடக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ஜாப் வந்து டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்டு லெபார்டரி அசிஸ்டண்ட் டு ஒர்க் இன் த செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கீம் அட் போல்ட்ரி டிசீஸ் டயக்னோசிஸ் அண்டு சர்வேலன்ஸ் லேபரட்டரி விசிஆர்ஐ கேம்பஸ் நாமக்கல் அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து இன்டர்வியூ நடக்கு அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்பை பார்த்தோம்னா பியூர்லி டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒர்க்கிங் பீரியட் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படிங்கிற பணிக்கு வந்து பார்க்கலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா மாஸ்டர் டிகிரி இன் நேச்சுரல் ஆர் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ் எம்விஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க. வித் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் அகாடமிக் institutions or science and technology organizations and scientific activities and services கொடுத்துருக்குறாங்க. அப்படி இல்லைனா டாக்டரல் டிகிரி இன் சயின்ஸ் எம்டி எம்எஸ் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் ஈக்குவலண்ட் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இவங்களுக்கான ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா டாக்டரல் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, அனிமல் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே 1 by 1 ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட், அதாவது கம்பல்சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 42,000 அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம்னா 40 வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. நாட் மோர் தென் 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க, அதுவே நோட் பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி பிஹெச் ஓபிசி உமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி 5 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறோம். அதையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க. டியூரேஷன் ஆஃப் த போஸ்ட் பார்த்தோம்னா ஒர்க்கிங் பீரியட் வந்து 3 இயர்ஸ் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து லெபார்டரி அசிஸ்டண்ட் அப்படிங்கிற பணிக்கு வந்து பார்க்கலாம். இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா பிஎஸ்சி கிராஜுவேட் டிகிரி இன் பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, லைஃப் சயின்ஸ், அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸில் எது கொடுத்துருக்குறாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இவங்களுக்கான மாத ஊதியம் பார்த்தோம்னா 20,000 அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க. நாட் மோர் தென் 50 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி. அடுத்து இவங்களுக்கான ஒர்க்கிங் பீரியட் பார்த்தோம்னா 3 இயர்ஸ் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து சில கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து குவாலிஃபைட் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ணுறோம். 7/10/2024 காலையில் 10 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்டர்வியூ நடக்கிற பிளேசஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 7/10/2024 காலையில் 9 மணிக்கு, அதாவது 9 மணிலேருந்து 10 மணி வரை வந்து ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. 10 மணிக்கு வந்துட்டு இன்டர்வியூ வந்து நடக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்வியூ எங்கே நடக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போல்ட்ரி டிசீஸ் டயக்னோசிஸ் அண்டு சர்வேலன்ஸ் லேபரட்டரி வெட்டினரி காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கேம்பஸ் நாமக்கல் 63702 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தோம்னா 7/10/2024 காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இன்டர்வியூக்கு வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுற திங்ஸ், அதாவது அட்டன் பண்ணுறதுக்கான செலவு எல்லாமே ஓன் செலவு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நம்ம ஓனாக தான் நம்ம ஸ்டே பண்ணுறது எல்லாமே இருக்கணும்
அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் ஆனது கண்டிப்பாக வந்து பெர்மனெண்ட் ஆயிரும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கேரண்டியுமே கிடையாது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து மெரிட் பேசிஸில் தான் செலக்ட் பண்ணுறோம். பியூர்லி வந்து டெம்பரவரி ஜாப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 இயர்ஸ் ஒர்க்கிங் பீரியட் அப்படிங்கிறதையுமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, பிஹெச்டி டிகிரி, ஏஜ் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், பப்ளிகேஷன்ஸ் அண்ட் எனி அதர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கானது எல்லாமே நம்ம ஒரிஜினல் வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அந்த சைடு ரைட் சைடு கார்னரில் வந்து ஃபோட்டோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் பேஸ்ட் பண்ணணும். அடுத்து நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட சர்டிஃபிகேட்டில் உங்களோட நேம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது வந்து கரெக்டாக அதில் கொடுத்துருங்க. சர்டிஃபிகேட்டில் இருக்கும்லையே அதை அப்படியே கொடுத்துருங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து ஏஜ் கேட்டிருக்காங்க. ஏஜ் வந்து கொடுத்துருங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க. இந்தியன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேம் கேட்டிருக்காங்க. உங்களோட அப்பா பேர் கொடுத்துருங்க. அடுத்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட அட்ரஸ் கொடுத்துருங்க. வித் பின்கோடோட கொடுங்க. அடுத்து மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியுமே கொடுத்துருங்க. அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறத, அதாவது பர்சன்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சர்டிஃபிகேட்டுமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித் மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணி அனுப்பணும். அடுத்து ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு இருந்துச்சுன்னா நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் இது எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து ட்ரைனிங்கு, செமினாரு, கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப் அட்டெண்டட், ப்ரெசென்டட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லி 2 இதாக பிரிச்சிருக்கிறாங்க. அதையுமே பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, அவார்ட்ஸு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸு, எனி அதர் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஹைஃபன் போட்டுருங்க. அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட், உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து கீழே நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எவிடன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சில இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் இருந்து டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து 4th கேட்டிருக்காங்க, ஏஜ், அடுத்து 9th கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் மார்க்ஸ், இந்த மாதிரி நம்பர் வைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 10, 11, 12, 13 and 14 இதுக்கான அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம கம்பல்சரி வந்து இன்டர்வியூக்கு கண்டிப்பாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நமக்கு வந்து ஃபோட்டோ ஐடென்டி கார்டு அந்த மாதிரி இருக்கும்ல, அதாவது இஷ்யூட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே, அல்லது ஹெட் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இஸ் எசென்சியல் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ. நமக்கு அதாவது ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணது. அந்த இது வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.